கூட அந்த எடுத்துன்னு போன ஸ்க்ரீன் பிளே உங்களுக்கு டக்குன்னு இருக்கும். ஸோ அதனால் அந்த படம் தெரிஞ்சுது. 2 மணி நேரம் இழுத்ததெல்லாம் வேலைக்கு ஆகல. 2 மணி நேரம் 8 நிமிஷம் வருது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் படம் ஃபுல்லாக பயங்கரமாக குவாலிட்டியாக பண்ணியிருக்காரு. டேரக்டர் என்ன சொல்கிறாரு அதை நடிச்சுட்டு போக வேண்டியதான். மற்றபடி அது அவர் எப்பவுமே பண்ணுற மாதிரி தான். ஆனால் சூப்பராக பண்ணார். இந்த சமயம் பண்ணியிருந்தார் விஜய் நல்லா பண்ணியிருந்தார். ஒரு ஸ்லோவாக ட்ராவல் ஆகும். ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக மேக்ஸிமம் வந்து போலீஸோட சீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். பட் இதில் போலீஸும் கிடையாது. ரித்திகா ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்ம பார்த்த இதுதான். ஐ மீன் அதே மர்டர் மிஸ்ட்ரி அந்த மாதிரி தான். மற்றபடி வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. படம் ரொம்ப ஆவரேஜாக ஃப்ளாட்டாக போயிட்டு படம் சொல்லிக்கிற அளவுக்கு அவங்களோட வெர்ஷன் ஆஃப் ஆங்கிள்லேருந்து பார்க்குறாங்க. பட் கொலை பண்ணது இவர் தான்றது நமக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட கதைப்படி பார்த்தீங்கன்னா அது அவன் சொல்கிற கதை சரியில்லைனா கூட அந்த எடுத்துன்னு போன ஸ்க்ரீன் பிளே உங்களுக்கு டக்குன்னு இருக்கும். ஸோ அதனால் அந்த படம் தெரிஞ்சுது. இது ஒன்றுமே மேக்கிங்கும் ஸ்லோ, கதை அதுக்கு மேலே ரொம்ப 2 மணி நேரம் தான் படம். அதுக்கே வந்து உங்களால் உட்கார முடியும். இல்லைண்ணா ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிருச்சு இந்த படம் உட்கார முடியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக போட்டு மியூசிக் மேக்கிங்லாம் நல்லா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகும். விஜய் ஆண்டனி ஆக்டிங் ஓகேண்ணா, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக சுவாரஸ்யம் எதுக்கும் யாருக்குமே பெருசாக ஸ்கோப் கிடையாது. நான் ஆக்டிங்கெல்லாம் ஜஸ்ட்டு சும்மா வந்து நடிச்சுட்டு போக வேண்டியதான். அவ்வளோதான். அவர் டேரக்ட் அவ்வளோ நல்லா இல்லை படம். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அவர் எப்பவுமே நல்லா சூஸ் பண்ணுவார். பட் ஆனால் கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தான். ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை போய் 2 மணி நேரம் எடுத்திருக்காங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. போகிறவங்க சொல்லுவாங்க என்ன சொல்ல வராங்க? ஒன்றும் இல்லை, ஒரு சைக்காலஜி த்ரில்லர் தான். யார் கொண்டான்றது கண்டுபிடிக்கிறது. ஒரு 20 மினிட்ஸில் சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். 2 மணி நேரம் இழுத்ததெல்லாம் வேலைக்கு ஆகல. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். கண்டுபிடிச்சிடலாம் யார் பண்ணலான்றது. முதல்ல 20 நிமிஷத்துலேயே கண்டுபிடிச்சிடலாம். விஜய் ஆண்டனி அவர் தான் சொல்லணும்ல, அவர் தானே ஹீரோ. அதுக்காக படம் ரொம்ப சுமாரான படம். ரொம்ப ஆவரேஜாக ஃப்ளாட்டாக போயிட்டு படம் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. விஜய் ஆண்டனி ரித்திகா அவங்க ஒரு ரோலை பண்ணியிருக்காங்க. 10 வருஷம் கழிச்சு டேரக்டர் பண்ணியிருக்காரு. இன்னும் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளாட் ரொம்ப சாதாரண, ரொம்ப சின்ன ஃப்ளாட்டு. அவர் ஹாலிவுட் அமெரிக்காவில் வந்து அவர் நினைக்கிறேன். ஸோ அமெரிக்கன் ஸ்டைலில் படம் பண்ணியிருக்காரு. அந்த டிஎல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாலிவுட் மாதிரியே இருக்கும். பட் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. நம்மளுக்கு என்ன லேக் ஆகுது நினைக்கிறேன். ஸ்லோக 100